ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு எக் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்காண்டி நான் ஒரு பிளேட்டில் 3 முட்டை, 2 வெங்காயத்தை வெட்டி வச்சுருக்கேன், கட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தக்காளி பழம் 2, மல்லி இலை, கருவேப்பிலை, மசாலா நம்மளுக்கு அதுக்கு தேவையான மசாலா, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் வெட்டிட்டு, அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கடுகு, கருவேப்பிலை, அப்புறம் ஒரே ஒரு வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் 2 வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கதை ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா நம்ம ப்ரௌனாக வர மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கணும். போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் பண்ணிவிட்டு தக்காளி பழம் 2 தக்காளி பழம், பொடி தக்காளி தான், அந்த 2 தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகா அதையும் கொஞ்சம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்புறம் மசாலா நம்ம மஞ்சப்பொடி, வத்தப்பொடி, அப்புறம் சிக்கன் மசாலா, கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அதையும் கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நல்லா நம்ம அதை வதக்கிக்கணும். நல்லா வதக்கிட்டு அப்புறம் அதில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் முட்டை ரைஸ்க்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கிட்டு அப்புறம் நடுவில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த 3 முட்டையும் நடுஸில் நம்ம சேர்த்துக்கலாம். 3 முட்டையும் நம்ம உடனே அதை கிளறக்கூடாது. அதை கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷமாவது நம்ம அதை அப்படியே வைக்கணும். உடனே கிளறினா முட்டை வராது சரியா. ஸோ அதனால் கொஞ்சம் 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் நம்ம கிளறி விடணும். அப்போ தான் முட்டை பொடிசாக ரைஸ்லேயே இருக்கும். நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் அது நல்லாயிருக்கும். முட்டை நல்லா வேகிற அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துருச்சு. ஸோ ரைஸ் நான் தனியாக வடித்து வச்சுருந்தேன், நீங்களும் தனியாக வடித்து வச்சுக்கோங்க. அதை நம்மளுக்கு தேவையான எத்தனை பேத்துக்கு தேவையோ அத்தனை பேத்துக்கு தேவையான ரைஸ் நம்ம போட்டு அதை நல்லா நம்ம உள்ள கிளறி விட்டுக்கணும். மசாலா கீழே இருந்துச்சுன்னா அதையும் நம்ம மேலாக்க எடுத்து நல்லா ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மல்லி இலையை நல்லா எக் ரைஸ் மேலே தூவிக்கலாம். ஃபைனலாக நம்மளோட எக் ரைஸ் ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகே, பாய்.